அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு மணலை மீன் வாங்கி வச்சு பொரிக்க போறோம். நல்ல கொளுத்த மீன், பச்சை மீனா இருக்கு, நல்லா சூப்பரா இருக்கும். பொரிச்சு சாப்பிட்டு பாருங்க, அழகா இருக்கும். இதை இப்ப கழுவி சுத்தம் பண்ணிட்டு வந்துடுறேன். சுத்தம் பண்ணிட்டு வந்து பொரிப்போம். மீன் கழுவி எடுத்துட்டு வந்தாச்சு பாருங்க. நல்லா பொரிக்கிறதுக்கு எடுத்துக்கிடுவோம். வால் பகுதியா பார்த்து எடுத்தேன். மீன் வந்து முள்ளு இல்லாத மீன் இது. நல்லா சின்ன பிள்ளைகளுக்குலாம் நல்லா தேய்ச்சலாம் விட்டு வச்சு, முள்ளே இருக்காது. மணலை மீன் வாங்கி ஒரு நாளைக்கு சமைச்சு பாருங்க, குழம்பு வைங்க, அதை விட சூப்பரா இருக்கும். வால் பகுதியா எடுத்து இப்போ பொரிக்க எடுத்துருவோம். இப்போ மஞ்சள் பொடி தான் நான் போடுவேன். மஞ்சள் பொடி போட்டு பிள்ளைகளுக்கு பொரிச்சு கொடுப்பேன். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு மஞ்சள் பொடியை போட்டு, மஞ்சள் பொடி நல்லா போடுங்க, அப்பதான் பிள்ளைகளுக்கு நல்லதுதான். மஞ்சள் பொடி பொரிச்சு கொடுக்குறது உரைக்கும் சொல்லுங்க. மஞ்சள் பொடி மட்டும் போட்டோம்னா உரைக்காது. கொஞ்சம் கோண வீட்டு மசாலா, வீட்டு குழம்பு பொடி லைட்டா போடும். தேவைப்பட்டா போடலாம், எல்லாரும் போட தேவையில்லை. குழந்தைகளுக்கு உரப்பு தேவையில்லை. மிளகா பொடியெல்லாம் போடவே மாட்டேன், உரைக்குன்னு சொல்லுங்க. இந்த எண்ணெயிலே கரட்டி பிள்ளைகளுக்கு சாப்பாடு சேர்த்தலாம். அதுல உள்ள கொழுப்பு பாருங்க, செனை அதுல இருந்துச்சு. செனை முட்டை அந்த மீன்ல இருந்துச்சு. அதையும் சேர்த்து பொரிக்க போறேன். நல்லெண்ணெய் ஊற்றி, எப்பவுமே குழந்தைகளுக்கு நல்லெண்ணெயை ஊற்றி பொரிச்சு கொடுங்க, அவ்வளவு வாசமா இருக்கும். பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுங்க, நல்லா கமாமன்னு மணக்கும். இந்த பொரிச்ச மீனுக்கும் அந்த நல்லெண்ணெய் ஊற்றி பொரிக்கிறதுக்கு பிள்ளைகளை விரும்பி சாப்பிடுங்க. முள்ளே இருக்காது. அவ்வளோ மீனை போட்டு பொரிப்போம். இப்போ பொரிச்சுட்டு நல்லா பொரியுது பாருங்க, நல்லா அழகா பொரிஞ்சிருச்சு. முட்டையும் சேர்த்து இப்ப போடுறேன் பாருங்க. முட்டையும் பொரிச்சு எடுத்துருவோம். அதுலயே வெடிக்கே டப்பு டப்புண்டு தள்ளியே நின்றுக்கிறோம் பொரிக்க போகும்போது. பொரிச்சு எடுத்துருவோம். இதையும் சேர்த்தாப்புல பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.